பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன இந்த கயலு புள்ள இன்னும் ஆளையே காணோம். இந்த புள்ள எப்ப வந்து எப்ப சந்தைக்கு போயிட்டு வர்றது? பஸ் வேற வரப்போகுது போல இருக்கு. என்ன மருதாணி, நான் வரது கூட தெரியாம பாதையே பாத்துக்கிட்டு இருக்க? அட உன்னதான் புள்ள, ஆளை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். கயல், நீ என்ன இந்த பக்கமா வர? அதுவா புள்ள, நான் பட்டாக்காவை பாத்துட்டு வரேன். அவங்க கிட்ட சந்தைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். வரும்போது சோளம் இருந்தா வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. அப்படியா சேதி? ஆமா, அவங்க காளான் வளர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, இப்ப எப்படி போகுது அந்த வேலையெல்லாம்? ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு புள்ள. இங்கன பாரு, நம்ம 2 பேருக்கும் காளான் சூப்பு செஞ்சு கொடுத்து அனுப்புனாங்க. அட அப்படியா? மருதாணி, இன்னைய காலகட்டத்துல காளான் உணவுகளுக்குன்னு தனி மவுஸ் இருக்கு புள்ள. ஆமா கயல், நீ சொல்றது சரிதான். சுயமா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு காளான் வளர்ப்பு நல்லதொரு வாய்ப்பு தரும் போல இருக்கே. ஆமா மருதாணி, ஆனா இது பத்தின விவரங்க தெரிஞ்சா நமக்கு உதவியா இருக்குமே. உன்னை போல யோசிச்சுதான் பட்டாக்கா கிட்ட இத பத்தி கேட்டேன் புள்ள. அப்படியா கயல்? அவங்க என்ன சொன்னாங்க? நம்ம ஊர்ல நடக்கிற விவசாய கூட்டத்துலதான் இத பத்தி தகவல்களை சொல்றாங்களாம் புள்ள. அட, நம்ம ஊர்லயே நமக்கு தேவையான விவரங்களா? ஆமாம் புள்ள, சந்தைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க சொல்ற தகவல்களை கேட்டுட்டு புறவு சந்தைக்கு போவோம். சரி கயல், வா போவோம். விவரம் கேட்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. ஆமா, யாரு வந்து என்ன வர சொல்ல போறாங்க? சிப்பி மற்றும் பால் காளான் வளர்ப்பு பத்தி கலவை ஆதிபராசக்தி வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் யுவராணி தான் விவரங்களை சொல்ல போறாங்க. நல்லா கேட்டுக்க புள்ள. மழை வந்த உடனே நிலத்துல காளான் அதிகமாக இருக்கும். இப்பயும் வந்து காளான் அதிகமாக வரும். ஆனால் வந்து அதை கிராமத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட முடியும். ஸோ இந்த மாதிரி வளர்த்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக கிடைக்கும். மக்களும் வந்து உணவு முறை வந்து அதிகமாகவும் இருக்கு. இப்போ திருமண விழால சுப நிகழ்ச்சியிலலாம் வந்து அதிகமாக காளான் மஷ்ரூம் பிரியாணி அப்படின்ற வந்து ஒரு மெனு வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கருத்தில் கொண்டு எப்படி காளான் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது எப்படி வளர்க்குறது அப்படின்னா, இதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் வேணும் அப்படின்னா, வைக்கோல் வேணும். வைக்கோல் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, 3 மாதம் ஹார்வெஸ்ட் பண்ணுற வைக்கோலை நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா அதில் வந்து காளான்றது வந்து ஒரு பூஞ்சானம். அது வந்து ஈஸியாக அதுக்குள்ளே வைக்கோல்ல பூந்து வளரக்கூடிய தன்மை இருக்கும். அதனால அந்த வைக்கோலை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் காளானோட வித்துக்கள் தேவை. இந்த வித்துக்கள் எப்படிலாம் நம்ம செய்யலாம், நம்ம கடையிலேருந்தும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளாவும் ஓனாவும் நம்ம செஞ்சுக்கலாம். அதோட செயல்முறை எப்படின்னா, காளான் வித்துக்கள் வளர்க்கறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எதுனா சோளம். இந்த சோளத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சோளத்தை எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் ஒரு பாதி வேகிற அளவுக்கு நம்ம எடுத்து கையில் உடைச்சோம் அப்படின்னா அது உடையணும். ஸோ அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு அப்புறம் அதை நல்லா உலர்த்தணும். எதுலன்னா காட்டன் துணியில் போட்டு நல்லா காய வைக்கணும். காய வச்சுட்டு நம்ம கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சோளத்தோட பிசுப்பு தன்மை வந்து நம்ம கையில் ஒட்டக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் 20 கிராம், 1 கிலோ சோளத்துக்கு 20 கிராம் கால்சியம் கார்பனேட் அப்படின்னா சுண்ணாம்பு தான். அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலித்தீன் கவர் அதுக்குன்னு தனியாக இருக்கும். சின்ன பாலித்தீன் கவர் 250 கிராம் இருக்கிற பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்துட்டு 250 கிராம் இந்த சொர்க்கமை போட்டு அதுக்கு மேலே அதோட வாயில், பாலித்தீன் கவரோட வாயில் பிவிசி பைப்பு, அந்த பைப்போட ரிங் சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா ரவுண்டாக ரிங்காக வரும். அந்த ரிங் போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு அதில் நான் அப்சார்பன்ட் காட்டன் இருக்கும். நான் அப்சார்பன்ட் காட்டன்னா உரியாத தன்மையுடைய காட்டன், அது போட்டு நல்லா போட்டுட்டு நம்ம வந்து இதை தொற்று நீக்கம் பண்ணணும். ஸ்டெர்லைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணோன்னா 2 பண்ணலாம். ஒன்று ஸ்டீம் ஸ்டெர்லைசேஷன் தான்.
இப்போ லேப்ல பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து ஆட்டோக்ளேவ் தேவை. வீட்டில் பண்ணும்போது ஆட்டோக்ளேவ் வந்து தேவைப்படாது. குக்கர் இருக்கும் இல்லையா, அந்த குக்கர்லேயே வந்து நல்லா ஃபுல்லாக 2-3 விசில் விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் சிம்மில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அது தொற்று நீக்கம் ஆகிடும். இப்போ கடையில இருந்து வாங்கிட்டு வந்த வித்துக்களையும் அதிலிருந்து ஒரு 4-5 வித்துக்கள் எடுத்து நீங்கள் செஞ்ச அந்த சொர்க்கம் பேக்கில் அதில் நீங்கள் போட்டுட்டு ஒரு 10 இல்லை 15 நாளில் உங்களுக்கான வித்துக்கள் வந்து தயாராகிடும். ஸோ இது வந்து காளான் வித்துக்கள். இப்போ மூலப்பொருட்கள் வந்து வைக்கோல், அப்புறம் காளான் வித்துக்கள், அப்புறம் பாலித்தீன் கவர். இந்த பாலித்தீன் கவரோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 60லிருந்து 30, 30x30 சென்டிமீட்டர் சைஸ் அந்த பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வைக்கோலையுமே வந்து நீங்கள் தொற்று நீக்கம் பண்ணணும். இது எப்படி பண்ணணும்னா இதுக்கு வந்து 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா கெமிக்கல் மெத்தடில் பண்ணலாம். கெமிக்கல் மெத்தட் வந்து அதிகமாக அது யூஸ் பண்ண வேண்டாம், ரெக்கமெண்டேஷன் இல்லை. இருந்தாலும் உங்ககிட்ட கெமிக்கல் இருந்துச்சு ஓகே அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கெமிக்கல் மெத்தடுனா 200 லிட்டர் ட்ரம் அப்படி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அந்த ட்ரம்மில் 100 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 100 லிட்டர் தண்ணியில் 10 கிராம் கார்பன் டாசிம், அப்புறம் 120 ml ஃபார்மால்டிஹைட், இதை எடுத்து 10 கிலோ பேடிஸ்டா வைக்கோல், இந்த வைக்கோலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டு 60லிருந்து 18 மணி நேரம் வரைக்கும் அந்த வைக்கோலில் நீங்கள் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2வது மெத்தட் என்ன அப்படின்னா பாயிலிங் மெத்தட். நெல் வேக வைக்கிற மாதிரி வைக்கோலையும் 1 மணி நேரம் நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோக்ளேவ் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோக்ளேவ் பண்ணலாம். 121 டிகிரி செல்சியஸில் 15 lbs ப்ரெஷரில் நீங்கள் ஆட்டோக்ளேவ் பண்ணி எடுக்கணும். அது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மினிமம் ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் ஆகும். செகண்ட் டைம் பண்ணிங்க அப்படின்னா 20 minutes அது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 3 மெத்தடில் நீங்கள் பேடிஸ்டா வந்து வைக்கோலில் வந்து தொற்று நீக்கம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதிகமாக ரெக்கமெண்டேஷன் ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது எது அப்படின்னா வைக்கோல் வேக வைக்கிறது தான். வைக்கோலை நல்லா வேக வைங்க. வேக வச்சுட்டு ஒரு நல்ல காட்டன் துணி அப்படி இல்லைன்னா பாலித்தீன் ஷீட் போட்டு வைக்கோலை நிழலில் உலர்த்திட்டு நீங்கள் வைக்கோலை எடுத்து புழிஞ்சிங்க அப்படின்னா அதில் தண்ணி சொட்டக்கூடாது. தண்ணி வர மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் காய வைங்க. ஸோ இப்போது இந்த வைக்கோலை நல்லா காஞ்சதுக்கப்புறம் வைக்கோலை எடுத்து பாலித்தீன் கவரில் ஃபஸ்ட்டு லேயர் ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு வைக்கோலை நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே காளான் வித்துக்களை எடுத்து சைடில் மட்டும் தூவுங்க. அதுக்கு மேலே வைக்கோல், அதுக்கு மேலே காளான் வித்துக்கள், இந்த மாதிரி ஒரு 5 லேயர் வரும். 5 லேயர் வந்ததுக்கு அப்புறமா அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் அப்படி இல்லைன்னா நூல் இதை போட்டு நல்லா கட்டிடுங்க. கட்டினதுக்கு அப்புறமா ஒரு வைக்கோல் பெட், ஒரு இதே மாதிரி செஞ்சது பெட்டுன்னு சொல்லுவாங்க, படுக்கை. ஒரு படுக்கையில் திருப்பி சுற்றி 4 ஹோல்ஸ் ஓட்டை போடணும். இந்த ஓட்டை வந்து வேப்பங்குச்சியோ அப்படி இல்லைன்னா ஒரு வேற ஏதாச்சும் புங்கம் குச்சி இல்லை அப்படின்னா ஒரு பென், அதை வந்து நல்லா தொற்று நீக்கம் பண்ணி டெட்டால் அப்படின்னா அதை தொற்று நீக்கம் பண்ணி நல்லா ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காளானோட ஷெட்டில் வைக்கணும். தென்னை கீத்து கொட்டாயில் அதுக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து கீழே தரையில் வைக்கக்கூடாது. ஹேங்கிங், இந்த உரியெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பேம்பு ரேக் இருக்கும் இல்லையா, ரேக்லேயும் வைக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10லிருந்து 15 நாளில் படுக்கை ஃபுல்லாக வெள்ளை கலரில் மைசீலியம் பூஞ்சானம் பரவி இருக்கும். பூஞ்சானம் பரவி ஒரு 20வது நாள் 20லிருந்து 21 நாளில் வந்து அதுக்குள்ளே வந்து சின்னதாக பட்டு ஃபார்ம் ஆகும். அந்த மொட்டு ஃபார்ம் ஆகி ஒரு 3வது நாளில் வந்து ஃபுல்லாக மஷ்ரூம் சிப்பி மாதிரி இருக்கும். சிப்பி காளான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இது ஒரு படுக்கைக்கு எவ்வளோ ஸ்பான் வேணும், எவ்வளோ வித்துக்கள் வேணும் அப்படின்னா 300 கிராம் வித்துக்கள் வேணும். இந்த 300 கிராம் வித்துக்களை 1/4 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு காளான் கிடைக்கும். ஸோ இந்த காளான் வந்து டேஸ்ட் அதிகமாகவும் இருக்கும், அதே மாதிரி ஈஸியாகவும் நம்ம கல்டிவேட் பண்ணலாம். மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கிறது வந்து பட்டன் மஷ்ரூம், மொட்டு காளான் வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த காளானை வந்து தயாரிக்கிறது அதோட ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஆனால் அதெல்லாம் வீட்டில் பண்ண முடியாது. ஆனால் இந்த சிப்பி காளான் வந்து வீட்டிலையே கல்டிவேட் பண்ணி வீட்டிலையே வளர்த்து நம்ம அதிகமாக லாபம் பெறலாம். சிப்பி காளான் நம்ம எவ்வளோ நாள் வைக்கலாம் அப்படின்னா ஒரு 2 நாள் வெளியவே வச்சோம் அப்படின்னா 1 நாள் வைக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2-3 நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
இது நம்மளால சேல் பண்ண முடியாது, மார்க்கெட் விற்பனை செய்ய முடியல அப்படின்னா இதை நம்ம மஷ்ரூம் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம். நல்லா காய வச்சு பவுடர்டு சூப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஊறுகாய் பிக்கல் போட்டுக்கலாம். அதுலேருந்து கேண்டி மிட்டாயும் செய்யலாம், மஷ்ரூமில் மிட்டாயும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பால் காளான். பால் காளான் எப்படி இருக்கும்னா சிப்பி காளானோட வளர்ப்பு முறை அப்படியே தான் பால் காளான். அதே மாதிரி வித்துக்களோட வளர்ப்பும் சரி, அதே மாதிரி படுக்கை முறையும் சரி, எல்லாமே வந்து சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பால் காளானுக்கு கேசிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கேசிங் என்ன அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த 10லேருந்து 15 நாள் ஆன படுக்கை எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக வெள்ளை பூஞ்சான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அந்த வெள்ளை பூஞ்சான் ஸ்ப்ரெட் ஆகும்போது அந்த படுக்கை எடுத்து 2 பாதியாக வெட்டி ஒரு ஜென்டலாக வந்து அழுத்தணும் அப்படின்னா அதில் வந்து லைட்டாக ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஸ்பேஸில் சாயில வந்து அதை அப்ளை பண்ண போகிறோம். மண், அந்த மண் எப்படி இருக்கணும்னா நல்ல கால்சியம் அதிகமாக இருக்க மண். 1 கிலோ மண்ணில் அதில் 100 கிராம் கால்சியம் கார்பனேட் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து தொற்று நீக்கம் பண்ணி அந்த சாயில எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேசிங் அந்த படுக்கை மேலே அது மேலே போட்டுட்டு இந்த படுக்கையை என்ன பண்ணணும்னா வெளியே தனியாக எடுத்த ஒரு ப்ளூ கலர் பாலித்தீன் ஷீட் போட்ட ஒரு டென்ட்டை, ப்ளூ கலர் டென்ட்டை போட்ட ஒரு ஷெட்டில் வைக்கணும். ஏன் இதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா மில்கி மஷ்ரூம்க்கு அதாவது பால் காளானுக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாக வேணும். 32லேருந்து 35 டிகிரி செல்சியஸில் தான் பால் காளான் வளரும். ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலர் டென்ட்டு போட்டோம் அப்படின்னா காளானுக்கு லைட் இன்டென்சிட்டி அதிகமாக கிடைக்கும். எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2500லேருந்து 300 லக்ஸ் அளவுக்கு லைட் இன்டென்சிட்டி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேசிங் பண்ணதுலேருந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நாளுக்குள்ள குட்டியாக வந்து மொட்டு வரும். பட்டன் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டன் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நாளில் நம்மளுக்கு ஃபுல்லாக மில்கி மஷ்ரூம் பால் காளான் நம்மளுக்கு கிடைச்சிரும். அதுவுமே ஒரு பெட்டிலுக்கு 750 கிராம்லேருந்து 1 கிலோ அளவுக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வாழ்நாள் எவ்வளோ அப்படின்னா இது வந்து ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதிகமாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லை. ஆனால் வீட்டில் செய்யும் போது இதோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வளர்க்கும் போது சீக்கிரமாக மார்க்கெட்டிங்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிகமாக லாபம் ஈட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்ன மருதாணி, சிப்பி மற்றும் பால் காளான் வளர்ப்பு முறைகள் பத்தி கலவை ஆதிபராசக்தி வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் யுவராணி அவங்க சொன்னதை நல்லா கேட்டுக்கிட்டியாப்பில்ல? கயல், இவங்க சொன்ன எல்லா விவரங்களையும் ஒன்றும் விடாமல் கேட்டுக்கிட்டேன். இனி இவங்க சொல்கிற முறைகளை பயன்படுத்தி நாமளும் காளான் வளர்ப்பு செய்வோம். ஆமாம் பிள்ளை, அதோட நம்ம குழந்தைகளுக்கும் சத்தான உணவை நம்ம கொடுக்கலாம். ஆமா கயல், நீ சொல்றது சரிதான். அது மட்டும் இல்ல மருதாணி, இந்த வேலையை கண்ணு கருத்துமா ஆரம்பிச்சு நாம வளர்க்குற காளான்களை சந்தை வரைக்கும் வியாபாரத்துக்கு கொண்டு போவோம். கயல், கூடிய சீக்கிரம் நாமளும் 4 காசு சம்பாதிக்க போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ளை. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு, உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் இல்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும். 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளாக்கி வைக்கணும். பயிர் இல்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும். 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளாக்கி வைக்கணும்.
வி வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும். வி வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும். பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும். காரகாமில தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். 3 வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும். காரகாமில தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும். சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும். மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும். மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும். பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது. வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது. உரமிட்ட 3 மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது. உரமிட்ட 3 மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது. பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது. பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது. உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது. உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது. பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு. உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு. பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. ஊரக வளர்ச்சி திட்டங்கள். பாரத பிரதமரின் ரூர்பன் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். 2016ஆம் ஆண்டு கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் திட்டம் ஒரு மத்திய அரசு திட்டமாக தொடங்கப்பட்டது. பொருளாதார மேம்பாடு மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை தொடர்பான கிராமப்புறங்களில் ஒருங்கிணைந்த திட்ட அடிப்படையிலான உள்கட்டமைப்பை வழங்குவதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறத்துக்கு இடையேயான இடைவெளியை குறைப்பதாகும். அதாவது பொருளாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் அவற்றின் வசதிகளையும் சேவைகளையும் நகர்ப்புறங்களைப் போல் கிராமப்புறங்களிலும் கிடைக்க வழி செய்யும் திட்டமாகும். SPMRM எனப்படும் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் கிராமப்புறங்களை சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிலையான பிராந்தியங்களாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகும். பொருளாதார, சமூக மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதன் மூலம் கிராமப்புறங்களை வலுப்படுத்த இந்த மிஷன் முனைகிறது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன.
அதே நேரத்தில் 7000 நகரங்கள் மற்றும் நகர்ப்புற மையங்கள் உள்ளன. மொத்த மக்கள் தொகையில் 69% கிராமப்புற மக்களும் 31% நகர்ப்புற மக்களும் உள்ளனர். மக்கள் தொகையில் சுமார் 70% பேர் கிராமப்புறங்களில் வாழ்கின்றனர். மேலும் ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் படையில் சுமார் 50% பேர் இன்னும் போதுமான உற்பத்தி திறன் குறைவாக உள்ள விவசாயத்தையே சார்ந்துள்ளனர். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயத்தின் பங்களிப்பு சுமார் 14% மட்டுமே. அதே நேரத்தில் நகர்ப்புறங்களில் உள்ள தொழில்கள் மற்றும் சேவைத் துறைகளின் பங்களிப்பு முறையே 26% மற்றும் 60% ஆகும். நாட்டின் கிராமப்புறங்களில் நகரமயமாக்கலின் அதிகரித்து வரும் அறிகுறிகள் காணப்படுகின்றன. அதாவது மக்கள் தொகை அடர்த்தி அதிகரிப்பு, அதிக அளவிலான பண்ணை அல்லாத வேலைவாய்ப்பு, வளர்ந்து வரும் பொருளாதார நடவடிக்கைகளின் இருப்பு மற்றும் பிற சமூக பொருளாதார அளவுகள் அதிகரித்து வருகின்றன. ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் இன் ரூர்பன் பகுதிகள் என்பது 30 முதல் 40 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட 15 முதல் 20 கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பை குறிக்கின்றது. இந்த தொகுப்பு புவியியல் ரீதியாக அருகிலுள்ள கிராம பஞ்சாயத்துக்களாக இருக்கும். அவை சமவெளி மற்றும் கடலோர பகுதிகளில் சுமார் 25,000 முதல் 50,000 வரை மக்கள் தொகை கொண்டதாகவும், பாலைவனம், மலைப்பாங்கான அல்லது பழங்குடி பகுதிகளில் 5,000 முதல் 15,000 வரை மக்கள் தொகை கொண்டதாகவும் இருக்கும். நாட்டின் கிராமப்புறங்களின் பெரும் பகுதிகள் தனித்தனி குடியிருப்புகள் அல்ல, மாறாக ஒன்றுக்கொன்று ஒப்பீட்டளவில் அருகாமையில் உள்ள குடியிருப்புகளின் தொகுப்பின் ஒரு பகுதியாகும். இந்த தொகுப்புகள் பொதுவாக வளர்ச்சிக்கான திறனை காட்டுகின்றன. பொருளாதார இயக்கிகளை இந்த பகுதிகள் கொண்டுள்ளன மற்றும் இருப்பிடம், அதனுடன் சார்ந்த நன்மைகளையும் பெறுகின்றன. இந்த தொகுப்புகள் உருவாக்கப்பட்டவுடன் ரூர்பன் என இவை வகைப்படுத்தப்படுகின்றன. எனவே இதை அறிந்து கொண்டு இந்திய அரசு ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷனை தொடங்கியது. இது பொருளாதார, சமூக மற்றும் பௌதீக உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதன் மூலம் அத்தகைய கிராமப்புறங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் 2016 ஆண்டு பிப்ரவரி 21 தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கான கொத்துக்களை MORD தயாரித்த செயல்படுத்தலுக்கான கட்டமைப்பின்படி மாநில அரசு இதை அடையாளம் கண்டுகொள்கின்றது. இந்த கொத்துக்களை தேர்ந்தெடுப்பதற்கு மக்கள் தொகை, பொருளாதாரம், சுற்றுலா மற்றும் புனித யாத்திரையின் முக்கியத்துவம் மற்றும் போக்குவரத்து வழித்தடத்தின் தாக்கம் ஆகியவற்றின் புறநிலை பகுப்பாய்வை உள்ளடக்கிய ஒரு அறிவியல் பூர்வமான கொத்து தேர்வு செயல்முறையை MORD வழங்குகின்றது. இந்த தொகுப்புகள் பொதுவாக வளர்ச்சிக்கான திறனை காட்டுகின்றன. கிராமப்புறங்களில் வறுமை மற்றும் வேலையின்மையை குறைப்பதில் இந்த திட்டம் கவனம் செலுத்துவதுடன் உள்ளூர் பொருளாதார வளர்ச்சியையும் அதிகரிக்கின்றது. குறிப்பிட்ட பிராந்தியத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்துதல், கிராமப்புறங்களில் முதலீட்டை ஈர்த்தல் ஆகியவை இந்த திட்டத்தின் குறிக்கோள்களாகும். தேசிய ரூர்பன் மிஷனின் நோக்கம் உள்ளூர் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்தி அடிப்படை சேவைகளை மேம்படுத்துதல் மற்றும் நன்கு திட்டமிடப்பட்ட ரூர்பன் கிளஸ்டர்களை உருவாக்குதல் ஆகும். கிராமப்புற நகர்ப்புற இடைவெளியை குறைத்து வறுமை மற்றும் வேலையின்மையை நிவர்த்தி செய்ய உள்ளூர் பொருளாதார வளர்ச்சியை இத்திட்டம் தூண்டுகிறது. மேலும் அடிப்படை சேவைகளை மேம்படுத்தி கிராமப்புறங்களுக்கு முதலீட்டை இத்திட்டம் ஈர்க்கின்றது. பாதை தெரியுது பாருங்க, பாருங்க பாருங்க பாருங்க, பாதை தெரியுது பாருங்க பாருங்க, புது பயணம் தொடருது பாருங்க பாருங்க, பாதை தெரியுது பாருங்க, புது பயணம் தொடருது பாருங்க, அங்கே தெரியுது
அங்கே தெரியுது ஊருங்க. அது உயரும் கதையை கேளுங்க. கேளுங்க, அது உயரும் கதையை கேளுங்க. பாதை தெரியுது பாருங்கே. புது பயணம் தொடருது பாருங்க. ஊரக வளர்ச்சி திட்டங்கள் இந்திய அரசின் ஊரக வளர்ச்சி திட்டங்கள். இந்திய அரசின் ஊரக வளர்ச்சி திட்டங்கள் உடனடியாக நிறைவேறும். ஊரக வளர்ச்சி திட்டங்கள் உடனடியாக நிறைவேறும். இதுவரை இருந்த நிலை மாறும். இனிமேல் வாழ்க்கை உருமாறும். இதுவரை இருந்த நிலை மாறும். இனிமேல் வாழ்க்கை உருமாறும். பாதை தெரியுது பாருங்கே. புது பயணம் தொடருது பாருங்க. வேலை வாய்ப்பு பெருகி வரும். வீட்டு வசதி கிடைத்துவிடும். சாலை குடிநீர் வசதிகளும் சரியாய் வந்து சேர்ந்துவிடும். பாதை தெரியுது பாருங்கே. புது பயணம் தொடருது பாருங்கே. பாருங்கே. வறுமையின் கோடு மறைகிறது. வாழ்க்கையின் தரமோ உயர்கிறது. வறுமையின் கோடு மறைகிறது. வாழ்க்கையின் தரமோ உயர்கிறது. இனிமை மிகுந்த எதிர்காலம் இன்றே நமக்கு தெரிகிறது. இனிமை மிகுந்த எதிர்காலம் இன்றே நமக்கு தெரிகிறது. பாதை தெரியுது பாருங்கே. புது பயணம் தொடருது பாருங்கே. அங்கே தெரியுது ஊருங்க. அது உயரும் கதையை கேளுங்க. கேளுங்க, அது உயரும் கதையை கேளுங்க. தந்தானே தந்தானே தானனா தானே தந்தானே தந்தானே தானனா. தந்தானி தந்தானி நனனா. தந்தானி தந்தானி நனனா. தந்தானே தந்தானே தானனா. தந்தானே தந்தானே தானனா. தந்தானி தந்தானி நனனா. தந்தானி தந்தானி நனனா. பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம். அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். அமைப்பில் உதவி டி. துர்கா. கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.